نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وصحبه وسلم أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, தொடராக இன்றோடு 3வது நாளாக இடம்பெற்று வருகிற இந்த நிகழ்வில் இன்றும் நாங்கள் வருடம் நோற்று வருகிற இந்த நோன்பில் இருக்கக்கூடிய சில கேள்விக்கணைகளுடைய சில அம்சங்களை பற்றி நாம் பார்ப்போம். மார்க்க ரீதியாக பல அம்சங்களை நாங்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் பல அம்சங்களிலே எங்களுக்கும் சந்தேகம் இருக்கிறது. இதுதானா இல்லையா என்பதில் எங்களுக்கு இன்னும் சில முடிவுகளை எடுத்துக்கொள்ள முடியாத சூழல் இருப்பதையும் நாங்கள் அறிகிறோம். அதனாலே தான் இன்றைய பாடத்தில் நாம் நோக்கக்கூடிய இந்த நோன்பை முறிக்கக்கூடிய அம்சங்கள் என்ன, எதுவெல்லாம் நோன்பை முறித்துவிடும், எதுவெல்லாம் நோன்பை முறித்துவிடும் என்று எம் சமூக வழக்காற்றில் இருக்கிறது, மார்க்கம் இதனை சொல்லுகிறது என்பது பற்றி நாம் இன்று பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருட்கொடையான அந்த நோன்பு காலையிலே ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் நாங்கள் நோன்பை நோட்டு விடுகிறோம். ஃபஜ்ருடைய தொழுகைக்கான அதான் சொல்லப்பட்டால் நோன்பு நோக்கின்ற நேரம் முடிந்துவிடுகிறது. அதுவரைக்கும் நாங்கள் சஹரை உண்ணுவோம். அத்தோடு நாங்கள் ஃபஜ்ரிலிருந்து மக்ரிபுடைய அதான் வரைக்குமான நேரத்தினுள் உண்ணாமல் குடிக்காமல் உச்செல்லக்கூடிய எதையுமே நாங்கள் எடுக்காமல் இருந்து கொண்டால் அதுவே நோன்புக்குரிய காலம். குறிப்பாக எதுவெல்லாம் நாங்கள் தண்ணீரை குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்ள முடியாது, இப்படி உட்கொள்ளக்கூடிய எதனையுமே நாங்கள் உட்கொள்ளக்கூடாது. அப்படி உட்கொண்டால் எங்களுக்கு அது செய்துவிடும், நோன்பு முறிந்து. குறிப்பாக சில விடயங்கள் இன்று சமூக வழக்காற்றில் நோன்பை முறிக்கும் என்று நினைக்கிறார்கள். அதை நாங்கள் பார்க்கிற போது உட்கொள்கிற சில அம்சங்களில் உதாரணமாக ஊசி போடுகிற, சில நேரம் இரத்தம் குத்தி எடுக்கிற, சில நேரம் மூச்சு உள்ளவர்கள் மூச்சுக்காக பம்பாவிக்கிற இந்த விடயங்கள் எல்லாம் நோன்பை முறிக்குமா என்று கேட்டால் நோன்பை முறிக்காது. காய்ச்சலுக்காக நாங்கள் வைத்தியசாலைக்கு செல்கிற போது எங்களுக்கு சில நேரம் அந்த நேரத்தில் எங்களுடைய கைகளிலே இரத்தத்தை குத்தி எடுத்து அதை எங்களுக்கு பரீட்சிப்பதற்காக எடுப்பார்கள். அதனால் நோன்பு முடியாது. அதே போன்று சில நேரம் எங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட வேண்டி ஏற்படலாம், அதாலும் நோன்பு முடியாது. ஆனால் குளுக்கோசு போன்ற எங்களுடைய உடம்பை தேற்றக்கூடிய வகையில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்கள் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிலருக்கு அவங்களுடைய உடம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலவீனத்தை சீர் செய்வதற்காக குளுக்கோசு போன்ற அல்லது எங்களுக்கு சக்தி அடையக்கூடிய சில சேலைன்கள் இருக்கிறது, அல்லது இன்ஜெக்ஷன் ஊடாக எங்களுக்கு சக்தி பெறக்கூடிய எதையாவது ஒன்றை பயன்படுத்தினால் நோன்பு முடிந்துவிடும். அது தவிர உதாரணமாக அம்மை அல்லது அது பற்ற ஏதோ ஒரு நோய்க்கான இன்ஜெக்ஷனை பாவிப்பதில் நோன்பு முடிய மாட்டாது. அதே போன்று இரத்தம் குத்தி எடுப்பதிலும் நோன்பு முடிய மாட்டாது. சில நேரம் எங்களுடைய சக்திக்கு தேவையான ஒன்றை ஒரு நோம்பாளிக்கு நாம் பயன்படுத்துவோமாக இருந்தால் அது இன்ஜெக்ஷன் ஆனாலும் சேலேனானாலும் அது நோன்பு முறிந்துவிடும். அதனை நாங்கள் பாவிக்கக்கூடாது. நோன்பு காலத்தில் இன்னும் சில அம்சங்களும் நடக்கும். சிலருக்கு மூச்சு ஏற்படும். அந்த மூச்சுக்கு பாவிப்பதற்காக சில நேரம் பம் போன்றவற்றை பாவிப்பார்கள். அதனால் நோன்பு முடியுமா என்று கேட்டால் நோன்பு முடிய மாட்டார். சில நேரம் நோவுகளுக்கு பூசுகிற மருந்துகளாக இருக்கலாம். அது தைலம் போன்றதாக இருக்கும். அது உடம்பிலேயோ அல்லது உடம்பில் எந்த இடத்தில் நாம் பூசினாலும் அதாலும் என்ன செய்ய மாட்டார், நோவு முடிய மாட்டார். இன்னும் சிலர் நினைக்கிறார்கள் உடம்பிலே இரத்தம் ஓடுகிற போது நோன்பு முறிந்து விடும் என்று நினைக்கிறார்கள். ஆமாம், இரத்தம் ஓடினால் நோன்பு முறிய மாட்டார். உதாரணமாக
பிரயாணம் செல்லுகிறவரால் பிரயாணத்திலே ஓரிடத்தில் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டார். அந்த இடத்திலே அவருக்கு காலில் அது கைகளிலே ஏதோ ஒரு இடத்தில் வருத்தம் ஏற்படுமாக இருந்தால், காயம் ஏற்படுமாக இருந்தால், காயத்திலிருந்து இரத்தம் பெறுமாக இருந்தால் நோன்பு முடியுமா? முடியாது. ஆனால் வேண்டுமென்று செய்வதால் நோன்பு முறிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று ஒருவருக்கு இரத்தம் ஓடி அந்த இரத்தத்தை ஓடுகின்ற அந்த இரத்தத்தினால் அவருடைய சக்தி பலமிழக்கப்படுமாக இருந்தால் அவர் நோன்பை பெற்று விடுவதற்கு மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிறது. அது தவிர வெறுமனே எங்களுக்கு ஏற்படுகிற சில காயங்கள் அல்லது காயங்களிலிருந்து வருகிற இரத்தங்களினால் நோன்பு முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக நோன்பு முடியாது. அதே போன்றுதான் வாந்தி எடுப்பதிலும் மார்க்கம் என்ன வழிமுறையை சொல்கிறது என்றால், ஒருவர் வேண்டுமென்று வாந்தி எடுத்து விட்டால் நோன்பு முறிந்துவிடும். தாமாக வாந்தி வருகிறது என்றால் அது நோன்பு முடியாது. சில நேரம் சிலருக்கு சாப்பிட்ட உணவில் அலர்ஜியாக இருக்கலாம். அந்த சாப்பிட்ட உணவின் காரணமாக வயிற்றை குமட்டி சில நேரம் வாந்தி வருவதற்காக சிலருக்கு இருக்கலாம். அது நோன்பு பிடித்திருக்கிற நேரத்தில் வருமாக இருந்தால் ஒரு நாளும் அது நோன்பை முறிக்காது. நாம் எமது உடம்பில் ஏற்படுத்துகிற சில விபரீதத்தினூடாக நாங்கள் வாந்தியை வர வைத்தால் அது நிச்சயமாக நோன்பு முடியும். அதனால் வாந்தியை வர வைப்பதற்கான வழிவகைகளை செய்தால் நோன்பு முறியும். அதை செய்துவிடக்கூடாது. வாந்தி எமக்கு தாமாக வருமாக இருந்தால் நோன்பு ஒரு நாளும் முடியாது. எனவே அந்த விடயத்தையும் நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில நேரம் நாங்கள் பல்துலக்குகிற போது, சிலருக்கு பல்துலக்குகிற போது கொஞ்சம் கூடுதலாக பல்துளைக்கு கொண்டிருக்கிற வேளை வாந்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆதலால் பல்துலக்க முடியுமா? பல்துலக்க முடியும். ஆனால் பல்துலக்குகிற நேரத்தில் அதிகமாக துலக்கி அதை வாந்தி வருகின்ற அளவுக்கு மாற்றுவதை விட்டும் நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். செய்துவிடாமல் இருப்பதுதான் சிறந்தது. ஏனெனில் பல்துலக்குவது என்பது நோம்போடு இருக்கின்ற ஒருவரிடத்தில் அவருடைய வாயிலிருந்து வருகின்ற வாடை கூட மனமானது, சொர்க்கத்தின் வாடை போன்றது என்றெல்லாம் எமக்கு ஹதீதுகள் வந்திருப்பதால் நாங்கள் அதனை அந்த அளவுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் நோன்பு நோக்குவதற்காக எழும்புகிற நேரத்திலேயே எங்களுடைய வாய்களை சுத்தப்படுத்தி அதனூடாக நாங்கள் பல்துளைக்கு விட்டு உணவுகளை அருந்தினால் அந்த வாய்ப்பு ஏற்படாது என்பது விடயத்தையும் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இது தவிர பல்துலக்குவதால் ஒருபோதும் நோன்பு முறிவதற்கான வாய்ப்பு எமக்கு இல்லை. அதே போன்று பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படுகிற நேரத்தில் நோன்பு முடியும். மாதவிடாய் ஏற்படுகிற நேரத்தில் நோன்பு முறியும் என்பதை விட நோன்பு நோற்றிருக்கிற ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வருமாக இருந்தால் அத்தோடு நோன்பு முறிந்துவிடும். மீண்டும் அந்த நோன்பை அவர்கள் நோக்க வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு 3 அல்லது 7 நாட்கள் ஒரு மாதத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வருமாக இருந்தால் அவர்கள் அந்த மாதத்தில் அந்த நோன்பை பிறிதொரு நாளில் பிடிப்பதுதான் அவர்களுக்கு கடமை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது இந்த ஹைது வரக்கூடிய இந்த பெண்கள் அவர்கள் அதை அடுத்த மாதத்தில் அல்லது பிரிது வரக்கூடிய மாதங்களுள் ஒரு முறை அந்த அவர்கள் விட்ட நோன்பை பிடித்து கொள்ள வேண்டும். அடுத்த வருடத்தில் அடுத்த நோன்பு வருவதற்கு முன்னால் அவர்களை பிடித்து கொள்ள வேண்டும் என்று எமக்கு மார்க்கம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆதலால் மாதவிடாய் வந்த பெண்களுக்கு நோன்பு முறியும். வேறுபட்ட சில அவர்களுக்கு ஏற்படுகிற இன்னும் சில நோய்களும் இருக்கிறது. அந்த நோய்கள் என்பது நோன்பை முறிவதற்கு வாய்ப்பில்லை. அதை பெண்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அதேபோன்று சில நேரம் நோன்பு முறிவதற்கு காரணமாக மறந்து உணவு உண்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். சில நேரம் நாங்கள் சாப்பிட்டு விட்டு நோன்பை பிடித்து கொண்டு தூங்கி எழும்புவோம். நாங்கள் நோன்பு நோற்றிருக்கின்றோம் என்பதை நாமே அறியாமலே நாங்கள் சில நேரம் உணவை உண்கிறோம் அல்லது நீர் குடிக்கிறோம் அல்லது எதையாவது ஒன்றை மற்றவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரம் எமக்கு தடுமாறி தந்துவிட்டால் அல்லது தாங்களாக கையில் எடுத்ததை உண்கிற சில சந்தர்ப்பங்கள் வரும். அந்த நேரத்தில் நான் உண்டு விட்டேனே, நோன்பு முறித்து விட்டதே என்று நாம் மனவருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் நோன்பு முறிந்து விடாது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் இந்த சந்தேகம் கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவர் மறதியாக உணவை உண்கிறார் அல்லது ஏதோ ஒன்றை அவர் நோன்போடு இருக்கத்தக்க நிலைமையில் மறதியாக உண்டுவிட்டால் அது அல்லாஹ் அவருக்கு அருள் செய்திருக்கிறார். எனவே அவர் நினைவு வந்தவுடன் அதை விட்டுவிட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருப்பதை பார்க்கலாம். அதனால் மறந்து போய் உண்கின்ற அந்த உணவு என்பது நோன்பை ஒருபோதும் முறித்து விடாது. அதே போன்று நம்மளே சிலர் நினைக்கிறோம், சில நேரம் நாங்கள் நோன்பை நோற்றிருக்கிற நேரத்தில் கடுமையான வெயில், தாங்க முடியாத ஒரு வெயிலாக இருக்குது. அந்த நேரத்தில் உடல் உஷ்ணமாக இருக்கும். இப்போது வறண்டிருக்கும், முகங்கள் எல்லாம் கடுமையாக வலிக்கும், உடம்பிலும் ஏதோ ஒரு சோர்வு ஏற்படும். இந்த சோர்வை நாங்கள் மீண்டும் மறுசீரமைப்பதற்காக சிலர் குளிப்பதற்காக செல்வது உண்டு. இதை பார்த்து சில வயோதிபர்கள் அல்லது சில சட்டத்தை புரிந்து கொள்ளாத சிலரும் நோன்பு முறிந்துவிடும், லுஹருக்கு பின்னால் குளிக்கக்கூடாது அல்லது மாலை வேளையில் குளிக்கக்கூடாது, நோன்பு எமக்கு உடலில் சில அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது என்றெல்லாம் நாம் புரிந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற சிலரை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவில்லை. உடல் சோர்வாக இருக்குமாக இருந்தால் அவர் குளித்துக் கொள்வதில் குற்றமில்லை. அவருடைய உடல் சோர்வாக இருக்கிற நேரம் எப்போதும் ஒருவர் குளிக்கின்ற நேரத்தில் அவருடைய உடலுக்கு ஒரு ஆரோக்கியம், ஒரு புத்துணர்ச்சியும் வருகிறார். அதனால்தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீங்கள் மனைவியோடு சேர்ந்து விட்டால் முதலில் நீங்கள் குளித்து விடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த குளிப்பு என்பது நமக்கு ஏற்பட்டிருந்த அந்த வலியையும் அந்த நோவையும் உடல் சோர்வையும் இல்லாமலாக்கி மீண்டும் அவருக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகிறதாம் என்று ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவர்கள் வீடு கூடியதன் பின்னால் குளித்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் அதை சுன்னாவாக மாற்றியிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் குளிப்பதை கடமையாக மாற்றிருக்கிறது. அது அவருடைய உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியம் என்று விஞ்ஞானம் எமக்கு சொல்வதை பார்க்கிறோம். அதனால் நாங்கள் நோன்போடு இருக்கின்ற ஒருவர் தன் உடல் சோர்வாக இருக்கிற நேரம் அவர் குளித்து கொண்டால் அதில் நோன்பு முறிவதற்கான வாய்ப்பு இல்லை என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு விடயத்தை மிக முக்கியமாக சொல்ல வேண்டும். நாங்கள் நோன்பு நோக்கின்ற நேரத்தில் சஹர் செய்து கொண்டிருப்போம். இந்த சஹர் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் சில நேரம் கடும் நேர தாமதமாகி எழும்பி சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரம் அதான் சொல்லுகிற சப்தம் எமக்கு கேட்கும். இந்த நேரத்தில் இந்த உணவை வைத்துவிட்டு எழும்புவதா அல்லது முடித்து விடுவதா, நாம் நோன்பு சரி வருமா என்றெல்லாம் சிலருக்கு சந்தேகம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சஹாபாக்கள் கேட்காத கேள்விகள் எதுவும் இல்லை. எல்லா கேள்விகளும் கேட்டு விடையை கொடுத்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த கேள்வியை கேட்கப்பட்டவுடன், நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய பாத்திரத்தில் உணவு இருக்கிறது, அந்த நேரத்தில் அதான் கேட்கிறது என்றால் இருக்கின்ற உணவை நீங்கள் முடித்து விட்டுத்தான் எழும்பலாம், உங்களுக்கு அதற்கு அனுமதி இருக்கிறது என்கிற அந்த செய்தியை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதை வைத்துவிட்டு எழும்ப வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எங்களுடைய பாத்திரத்தில் இருக்கின்ற உணவை அப்படியே முடித்து விட்டு எழும்பலாம். அதற்காக மீண்டும் அதில் உணவை போட்டு உண்ண முடியாது. இருக்கின்ற உணவை உண்டுவிட்டு நாங்கள் நீரை அறிந்து விட்டு விட்டால் அது எங்களுக்கு நோன்பு சிஹத்தாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸும் எமக்கு சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். இன்னும் சில நோன்பு முறியும் என்று சமூகம் பண்ணி கொண்டிருக்கிறது. சில நேரம் கணவனும் மனைவியும் வீட்டில் இருக்கிற நேரம், நோன்பு காலம், இருவரும் வீட்டில் இருப்பார்கள். அந்த நேரத்தில் தன் கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ சில நேரம் முத்தமிட்டு விடுவார்கள். இப்போது நான் நோம்போடு இருக்கிறேன், அப்படி செய்ய முடியுமா என்றெல்லாம், அல்லது செய்தால் நோன்பு முறிந்து விடுமா என்றெல்லாம் சில கேள்விகள் இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு பெண் ஒரு நாள் ஓடி வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு கேள்வி கேட்பதற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் கேட்கிறார்கள், நான் வீட்டிலே இருந்தேன், என் கணவர் பிரயாணம் செய்திருந்தார்.
பிரயாணத்திலிருந்து வீட்டில் வந்தவுடனே நானும் நோன்பாக இருந்தேன், என் கணவரும் நோன்பாக இருந்தார். ஆனால் என் கணவர் என்னை முத்தமிட்டு விட்டார். நோன்பு முறிந்து விடுமோ இல்லையோ எனக்கு தெரியாது, நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்க வேண்டும் என்றார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நோன்போடு இருக்கின்ற நிலைமையில், நானும் நோன்போடு இருக்கிற நிலைமையில் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு முத்தமிட்டிருக்கிறார்கள் என்றார்கள். அப்படி என்றால் நோன்பு முறியாது என்று சூசகமாக சொல்கிறார்கள். இதை கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதில் சொல்ல, அந்த கிராமப்புறத்து அந்த பெண்ணுக்கு திருப்தியாக இல்லை. நபி சொல்லவில்லையே, ஆயிஷா ரலி தானே சொல்லியிருக்கிறார்கள், நபியையும் காணவில்லையே, ஆனாலும் வீட்டுக்கு சொல்வதற்காக ஓடுகிறார். கணவனிடத்தை சந்தித்தார். நான் நபியை தேடிச் சென்றேன், அவர்கள் வீட்டிலே இல்லை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தார்கள், செய்தியை சொன்னேன், அவர்கள் எனக்கு இப்படி சொன்னார்கள் என்று சொன்னதை சொல்கிறார்கள். அந்த கணவர் சொல்கிறார், இல்லை, எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல வேண்டும், எனக்கு நோன்பு சிகத்தாகுமா இல்லையா, நீ மீண்டும் போயெல்லாம். அந்த பெண் மீண்டும் வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார். யார் ரசூலல்லாஹ், என் கணவர் இப்படி பிரயாணத்திலிருந்து வந்தவர் என்னை முத்து விட்டார், நாங்கள் இருவரும் நோன்போடு இருக்கிறோம். சரி வருமா யார் ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன விடை உனக்கு போதாதா என்று கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனடியாக அந்த பெண் சென்று விட்டாள். அப்படி என்றால் இது ஹதீஸ் மிக தெளிவாக சொல்கிறது, ஒரு கணவனும் ஒரு மனைவியும் நோன்போடு இருக்கின்ற நேரத்தில் உடலுறவு கொள்கிற என்கிற அந்த வீடு கூடுகிறதை தவிர ஏனையவர்கள் எதுவும் செய்வதால் அவர்களுக்குள் எந்த நோன்பு முறிவதற்கான வாய்ப்பு இல்லை என்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருப்பதை பார்க்கிறோம். இது சில நேரம் யாரிடத்திலும் கேட்க முடியாத ஒரு வெட்க உணர்வு ஒன்று. இரண்டாவது, இது அவர்கள் பார்ப்பதற்கு இது அசிங்கம் செய்து விட்டோமோ என்றெல்லாம் எண்ணி சில நேரம் நோன்பை விட்டு விடுவார்கள். அதனால்தான் அது சம்பந்தமாக இப்படி அந்த ஹதீஸோடு அந்த தெளிவை கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. எனவேதான் நோன்பு நாங்கள் ஒருபோதும் தன்னுடைய மனைவியோடு அப்படியெல்லாம் நடந்து கொள்வதில் விட்டுவிட முடியாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இன்னும் ஒரு உதாரணத்தில் சொல்லுகிற போது, நான் நோன்போடு இருக்கிற நேரம் காரி உமிழ்ந்தால் நோன்பு முடியுமா என்று கேட்டார்கள். இல்லை, அவ்வாறு தான் அதுவும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் எங்களுக்கு நோன்பாக இருக்கிற நேரத்திலும் தன் கணவன் மனைவி என்ற அன்பும் ஆரோக்கியமும் அந்யோன்யமும் இருந்துவிட வேண்டும் என்கிற செய்தியைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. நாம் உண்மையில் நோன்பு என்பது குடிப்பதை விட்டும் உண்பதை விட்டும் இணைவதை விட்டும் தடுத்திருக்கிறது. எங்களுடைய உளச்சுத்தங்களை ஏற்படுத்துவதற்கு தவிர வேறு எந்த விடயங்களை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்லவில்லை என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். இது தவிர நோன்பை முறிப்பதற்கான வாய்ப்புகள் எந்த சந்தர்ப்பங்களும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நோன்பை முறிப்பது எது என்று நாங்கள் பார்க்கின்ற போது பார்த்தோம். நாங்கள் சாப்பிடுவது, நாங்கள் குடிப்பது, நாங்கள் வீடு கூடுவது, வாந்தியை வேண்டுமென்று எடுப்பது, மாதவிடாய் வருவது என்கிற இந்த அம்சங்களை தவிர வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் நோன்பு முறிவதற்கான வாய்ப்பில்லை என்கின்ற விடயத்தை நாம் அவதானத்தில் கொள்ள வேண்டும். நோன்பு காலத்திலே இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். சில நேரம் நமக்கு பிரயாணம் ஏற்படும். இந்த பிரயாணம் போவதற்காக இருக்கின்ற ஒருவர் நோன்பு நோக்க வேண்டும். இந்த இடத்தில் இஸ்லாம் இவருக்கு என்ன சலுகையை கொடுக்கிறது என்று பார்க்கலாம். ஒரு பிரயாணிக்கு நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் அவருக்கு சலுகையை கொடுத்தார். ஃபைன் குந்து மர்லா அவ் அலா சஃபரின், நீங்கள் நோயோடு இருந்தால் அல்லது நீங்கள் பிரயாணியாக இருந்தால் நீங்கள் ஃபைத்தத்தும் மின் ஐயாஹின் உகர், அதை எத்தனை நாள் என்று கணக்கிட்டு இன்னும் ஒரு நாளில் அதை பிடித்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் வசனம் சொல்வதை பார்க்கிறோம். அதனால் பிரயாணிக்கு நோன்பு அவருக்கு சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறது, அதை விட்டு விடுவதற்காக. அது எப்படியான பிரயாணம் என்று பார்க்க வேண்டும். முதலில் பிரயாணத்துக்கு இஸ்லாம் ஏதாவது எங்களுக்கு தகவல்களை சொல்லியிருக்கிறதா என்று பார்த்தால், ஆமாம், ஆகுமான பிரயாணமாக இருக்க வேண்டும், அவசியமான பிரயாணமாக இருக்க வேண்டும்.
ஆகுமானதாக இருக்க வேண்டும், அவசியமானதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பிரயாணத்துக்கு நோன்பு காலத்தில் எமக்கு அனுமதி இருக்கிறது. அப்படியான பிரயாணத்தில் நோன்பை பிடிக்காமல் பிறிதொரு நாளில் பிடித்துக் கொள்ளலாம். இந்த நேரம் சிலருக்கு கேள்வி இருக்கிறது, நான் நோன்பையும் பிடித்து கொண்டு பிரயாணமும் செய்வேன், என்னால் முடியுமா என்று சிலர் கேட்கலாம். ஆமாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நாங்கள் பிரயாணம் செய்தோம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் எங்களோடு வந்தார்கள். சிலர் பிரயாணத்தில் பால் குடித்ததை நாங்கள் பார்த்தோம், சிலர் வெறுமனே போய்கொண்டிருந்தார்கள். இப்போது எங்களுக்குள் கேள்வி எழும்பியது, பிரயாணத்தில் சென்று கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரும் வருகிறார்கள். சில சஹாபாக்கள் அவர்கள் அங்கே ஒட்டகத்தின் பாலை குடித்ததை பார்த்தோம், சிலர் குடிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. சொன்னார்கள், ஆமாம், பிரயாணத்தில் நோன்பை விடுவதற்காக சலுகை அளித்திருக்கிறது இஸ்லாம். ஆனால் நான் பிடிக்கத்தான் போகின்றேன், என்னால் முடியும் என்று ஒருவர் சக்தி பெற்றிருந்தால் அவருக்கு பிடிக்கட்டும், அவருக்கு தடையில்லை, அவர் பிடித்தால் அதற்கு அவருக்கு சிறப்பான நன்மை இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே பிரயாணத்தில் நோன்பு பிடிக்க விரும்பியவர் பிடிக்கலாம், பிடிக்க முடியவில்லை என்றால் அவர் விட்டுவிடலாம். அதை பிறிதொரு நாளில் எத்தனை நாள் விட்டார் என்று கணக்கிட்டு அதை பிடித்துக் கொள்வது அவர் மீது கடமையாக இருக்கிறது என்ற விடயத்தையும் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் பிரயாணத்திலே நோன்பை விட்டவர்கள் சில ஒழுக்கத்தை கடைபிடித்து பார்க்க வேண்டும். அது பிரயாணத்தில் மாத்திரமல்லாமல் நோன்பை விடக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அந்த நேரத்தில் நோன்பை விட்டவர்கள் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்து அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதையும் நாங்கள் அவதானித்து இருக்கிறோம். குறிப்பாக பிரயாணத்தில் இருக்கின்ற ஒருவர் நான் நோன்பாளி இல்லை என்று காட்டுவதற்காக அதை மற்றவர்களுக்கு பறைசாற்றும் அளவு நீர் குடிப்பது, உண்பது, அவர் நினைத்ததை எல்லாம் செய்துவர். இதை அவர் மிகவும் ஒழுக்கத்தோடு கையாள வேண்டும். அது நோன்பு காலம், பிறர் நோன்போடு இருக்கிறார், நான் உண்பதை பார்த்தால் பிறருக்கு நாவுக்கு ஏதோ வேறொரு வகை ரசனை காட்ட வேண்டும். எனவேதான் நோன்பு நான் இல்லை என்றாலும் நோன்பாளிகளை கவனத்தில் கொண்டு அந்த ஒழுக்கத்தை பேணி இருப்பது மிக அவசியமாகும். அது மாதவிடாய் வந்த பெண்களாக இருக்கட்டும், அல்லது நோயோடு இருக்கின்ற சிலராக இருக்கட்டும், அல்லது பிரயாணியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இவர்கள் அவசியம் நோன்பை விட்டால் மற்றவரின் நோன்புகளுக்கு இடையூறு விளைவிக்காமல், அதை அவர் பெரிதுபடுத்தி காட்டாமல் நான் நோன்பில்லை என்று மற்றவர்களுக்கு அதனை பறைசாற்றுகின்ற அளவு நடந்து கொள்ளாமல் இருப்பது அவர் மீது மார்க்கம் சொல்கிற ஒழுக்கம் என்கிற விடயத்தையும் நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இது தவிர வீட்டிலே சிலர் இருப்பார்கள், அவர்களுக்கு நோன்பை நோக்க முடியாது, ஆண்டு கணக்கில் வருத்தத்தில் இருப்பார்கள், நோயோடு வீட்டில் இருப்பார்கள், படுக்கை. இவர்களுக்கு என்ன செய்வது? இவர்களால் நோன்பு நோக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற போது ஃபைன் குந்தும் மர்லா என்று சொல்லுகிற அந்த வாசகம், நோன்பு பிடிப்பதற்கு அந்த கட்டத்தில் இயலாதவர்கள் பிறிதொரு காலத்தில் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நிரந்தர நோயாளியாக இருப்பாராக இருந்தால் அவர் நோன்பை பிறிதொரு நாளில் பிடிப்பதற்காக வாய்ப்பில்லை. எனவே அவருக்கு பிடிக்க வேண்டும் என்கிற வாய்ப்பை இஸ்லாம் சொல்லவில்லை. அதனால் அவருக்கு அது எந்த விதமான குற்றத்தையும் தராது. அதிகமானவர்கள் இருக்கிறார்கள், நோன்பு பிடிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கும், படுத்த படுக்கையோடு நோயில் இருப்பார்கள், இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம். ஆனால் இவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு முத்து வீதம் அவர்கள் கட்டாயமாக மற்றவர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு முத்து என்பது 2 கை அளவு என்று இஸ்லாம் எமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே அவர்கள் அதை தர்மம் செய்வதற்கு இஸ்லாம் சொல்லுகிறது. தானுக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு அம்சம் பிடிக்க முடியாத ஒரு நிர்கதியாக்கப்பட்ட நிலைமையில் அதற்கு பகரமாக அவர் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இது நோன்பில் மாத்திரமல்ல, ஹஜ்ஜிலும் இருக்கிறது, நோன்பில் இருக்கிறது, தொழுகையில் இருக்கிறது, ஜக்காத்தில் இருக்கிறது. எல்லா விடயங்களிலும் அந்த கடமையில் ஏற்படுகிற சில சரிவுகளுக்கு பகரமாக சில அம்சங்களை கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. குறிப்பாக ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் ஹஜ்ஜிலே செய்யக்கூடாத ஒன்றை செய்துவிட்டால் அதுக்கு பகரமாக ஃபிதியா ஒன்று இருக்கிறது.
நோன்பிலே இருக்கக்கூடியவர்கள் நோன்பு பிடிக்க முடியாவிட்டால் அதற்கு ஃபிதியா என்கின்ற ஒன்று இருக்கிறது. அதுதான் அந்த நோன்பு நோக்க இயலாமல் இருக்கின்ற வயோதிபர்கள் அவர்கள் கட்டாயமாக அதற்கென அவர்கள் கொடுத்து விட்டுத்தான் ஆக வேண்டும். எனவே தான் நோன்பு பிடிக்க முடியவில்லை என்றாலும் கொடுத்து விடலாம். அதனால் சக்தியோடு இருக்கின்ற ஒருவர் இன்னைக்கு நோன்பு பிடிக்க முடியாது என்பதற்காக கொடுக்க முடியலாமா என்று கேட்டால் மார்க்கம் அனுமதி அளிக்கவில்லை. நிரந்தர நோயாளியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவருக்குத்தான் ஃபிதியா என்கின்ற ஒன்று குற்றப்பரிகாரத்திற்காக நாம் ஏற்கனவே சொன்னது போன்று பரிகாரத்தை கொடுக்க வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு அது இல்லை என்கின்ற விடயத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். இத்தோடு நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்களை பார்த்தோம். நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்கள் என்று சமூகத்தில் இருக்கின்ற சில இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் ஆதாரங்களோடு பார்த்திருக்கிறோம். இது தவிரவும் உங்களிடத்தில் கேள்விகள் இருந்தால் நாங்கள் முடிவில் பார்த்து கொள்ளலாம். இன்னும் ஒன்றை நாங்கள் பார்ப்போம். நோன்பு காலம் வந்துவிட்டால் இரவினிலே இரா தொழுகை என்று ஒரு தொழுகை இருக்கிறது. இந்த தொழுகை சம்பந்தமாக நாங்கள் சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும். இரவிலே தொழக்கூடிய தொழுகையை 3 பெயர்கள் கொண்டு அழைக்கப்படுகிறது. ஒன்று தஹஜ்ஜுத், இரண்டாவது தராவி, மூன்றாவது கியாமுல் லைல். இந்த 3 சொற்பிரயோகங்களும் பாவிக்கப்படுகிறது. கியாமுல் லைல் என்கிறார்கள் சிலர் தராவி என்கிறார்கள் சிலர். கியாமுல் லைல், தராவி, தஹஜ்ஜுத், இது என்ன எத்தனை என்று இன்னும் அறியாதவர்கள் பலர் இருக்கிறார்கள். பொதுவாக நாங்கள் இரவு தொழுகை என்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஆயிஷா ரலி அவர்கள் இப்படி சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இரவு தொழுகையாக 11 ரக்அத்துக்களை தொழுதார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் 13 ரக்அத்துக்கள் தொழுதார்கள் என்று வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். இது புகாரி முஸ்லிம் கிரந்தங்களில் வரக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோடு தூங்குவார்கள். இரவு நேரத்தில் எனக்கு நித்திரை போய்விடும். நான் அந்த நேரத்தில் எனக்கு கண் விழித்தவுடன் நான் அருகிலே பார்ப்பேன், நபியை காணவில்லை. நான் கையை அப்படியே போட்டு பார்ப்பேன், எங்கே என்று தேடுவேன். நபி அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். நான் பாதத்தை தொட்டு பார்ப்பேன், பாதம் வீங்கியிருக்கும். முடிந்தவுடன் நபியிடத்தில் நான் கேட்பேன், யா ரசூலல்லாஹ் கது ஃபத்தரத் கதமாக்க, உங்களுடைய 2 பாதங்களும் இவ்வளவு வீங்கி இருக்கிறதே, நீங்கள் எதற்காக தொழுகிறீர்கள்? உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளையில் உங்களுக்கு சொர்க்கம் என்று சொல்லிவிட்டானே, முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதே, எதற்காக நீங்கள் இப்படி நின்று வணங்குகிறீர்கள் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியாராக நான் இருக்கக்கூடாதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்போ அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ நினைக்கின்ற ஒரு மனிதன் இரவில் இரா வணக்கத்தில் ஈடுபடுவான். அது எத்தனை ரக்அத்துக்கள் என்று கேட்டால், ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ்வுடைய தூதர் 11 ரக்அத்துக்கள் தொழாமல் தூங்க மாட்டார். அப்போது நமக்கு ஒரு விடை வருகிறது. இரவு தொழுகையாக அல்லாஹ்வுடைய தூதர் 11 ரக்அத்துக்களை தொழுதார்கள். இதனை தொழுதலை ஒவ்வொரு நாளும் கண்காணித்த தனது மனைவியான ஆயிஷா ரதி அவர்கள் சொல்கிறார். நமக்கு ஒரு முடிவு வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் 11 ரக்அத்துக்கள் தொழுதார். இந்த தஹஜ்ஜுத் என்பதும் அதே போன்று இந்த தராவி என்பதும் இந்த கியாமுல் லைல் என்பது எப்படி பெயர் பெற்றது என்று நாம் பார்க்கிற போது, தஹஜ்ஜுத் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், நபியே நீ இரவில் எழுப்பி இரா வணக்கத்தை நிறைவேற்றான். ஃபதஹஜ்ஜத் பிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொழுவார்கள். இஷாவுக்கு இடையிலே உணவை உண்டு விட்டுவார்களாம். அதன் பின்னால் பள்ளியிலே உட்கார்ந்திருப்பார்கள். அவர்களுடைய கழுத்தை சற்று தோல் பக்கம் சாகின்றவாறு ஒரு சித்தூக்கம் ஒன்று தூங்குவார்கள். இஷாவுடைய அதான் கேட்கும். இஷாவை தொழுவார்கள். வீட்டுக்கு சென்று தன் மனைவியோடு தூங்கி விடுவார்கள். இதுதான் நபிகளாருடைய வாழ்க்கை. என்றால் தூங்கி எழுப்புவார்கள். இரவின் பிற்பகுதியில் எழும்புவார்கள். இரவின் பிற்பகுதி என்றால் சுமார் 1 மணிக்கு பிறகு
எழும்பி அவர்கள் இரவணக்கத்தை நிறைவேற்றுவார்கள். இந்த நேரத்தில் தொழுவதை தஹஜ்ஜுத் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது, இதனை கியாமுல் லைல் என்றும் இதற்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கிறது. கியாமுல் லைல் என்றால் நின்று வணங்குதல் என்ற அர்த்தம். தஹஜ்ஜுத் என்றால் தூங்கி எழும்பி தொழுதல் என்ற அர்த்தம். இரண்டும் ஒரு பகுதியைத்தான் சொல்லுவோம். இந்த மூன்றாவதான தராவிஹ் என்பது எப்படி வந்தது? நோன்பு காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது நோன்பு நாள் இஷா தொழுகிறதன் பின்னால் பள்ளிக்கு வந்தார்கள். எல்லா சஹாபாக்களும் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் நின்று தொழுதார்கள். தஹஜ்ஜுத் பின்தொழ வேண்டிய தொழுகையை நோன்பு காலத்தில் முதலாவது நாள் தொழுதார்கள், இரண்டாவது நாள் தொழுதார்கள், மூன்றாவது நாள் அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலுக்கு வரவில்லை. சஹாபாக்கள் எல்லாம் வந்து பார்த்தார்கள், நபியை காணவில்லை, வீட்டுக்கு சென்று விட்டார்கள். அடுத்த நாள் பார்த்தார்கள், இல்லை. அதற்கடுத்த நாள் பார்த்தார்கள், இல்லை. மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்தார்கள். யார் ரசூலல்லாஹ், முதலாம் இரண்டாம் ரமலான் மாத நாளில் வந்தீர்களே, தொழுவித்தீர்கள் எங்களுக்கு, அடுத்தபடி உங்களை காணவில்லை, என்ன நடந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது சுன்னத்தானது, அது சுன்னத்தானது. நான் அதை தொடராக வந்தால் உங்களுக்கு அது சுமையாகிவிடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்கள், 50 வக்துக்கள் கொடுக்கப்பட்டது. நபிமார்களெல்லாம் சேர்ந்து சொன்னார்கள், உன் சமூகம் இதை தாங்காது, போய் கேள் அல்லாஹ்விடத்திலே. கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து 50 வக்தை 5 வக்தாக தரப்பட்டது. அந்த 5 வக்துக்கே இங்கு 5 நபர் தான் தொழுது கொண்டிருக்கிறார். சில நேரம் 50 வக்து வந்திருந்தால் நாமெல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்திருக்க மாட்டோம். அப்படியாக மனிதனுக்கு சுமையாகிவிடும். அதனால் தான் நபி சொன்னார்கள், அதை நான் தொடராக தொழுதிருந்தால் அது ஃபர்லாகிவிடும், அது உங்களுக்கு சுமையாகிவிடும், அதனால் தான் அதனை நான் விட்டுவிட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸை வைத்து சஹாபாக்கள் எமக்கு தொழுது காட்டிய முறைப்படி பார்த்தால் அது சுன்னத்தான வணக்கம். பள்ளிவாசலில் ஒன்றிணைந்து தொழப்போகிறீர்களா, தொழுது கொள்ளுங்கள். வீட்டிலே தொழப்போகிறீர்களா, வீட்டிலே தொழுது கொள்ளுங்கள். ஆனால் பள்ளிவாசலில் கூட்டாக இருந்து தொழுகிற நேரம் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியோட எல்லோரும் சேர்ந்திருந்து தொழலாம் என்ற வகையில் கலீஃபாக்களுடைய காலங்கள் தொடக்கம் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற கலீஃபாக்களுடைய காலங்கள் தொடக்கம் அது தொழப்பட்டு வந்திருக்கிறது. ஆதலால் நாங்களும் தொழுகிறோம். இதனை அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகிற போது அதை நேரம் எடுத்து தொழுதிருக்கிறார்கள், ராகத்தாக. அதனால்தான் தராவீஹ் நீண்ட நேரம் எடுத்து தொழுது. நமது பள்ளிவாசல்களில் ஜுஸு அம்மைக்குள்ள வல்லுஹாவில் இருந்து குலௌது ரப்பின் நாஸுக்குள் சிலர் தொழுது முடித்து விடுகிறார்கள். அப்படி தொழுதல்ல, அப்படி தொழையலாம். தொழணும் என்றால் ராகத்தாக தொழ வேண்டும். நீண்ட சூறாக்கள் ஓதப்பட வேண்டும், நீண்ட நேரம் ருக்கு செய்ய வேண்டும், நீண்ட நேரம் சுஜூது செய்ய வேண்டும். இதுதான் தராவீஹ் தொழுகை. தராவீஹ் என்றாலே ராகத்தாக தொழுதல். நம்மள அதிகமான இடங்களில் சில தொடங்கி இருக்கிறாங்க. வல்லுஹாவல்லே இதா சஜா அதே போன்று அலன் நஷ்ரஹை ஓதி 2 ரக்காத்தை முடித்து விடுவார்கள். அது தொழுகை அல்ல. அப்படி தொழுமாறு இந்த தராவீஹ் தொழுகை வரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். 4 ரக்காத்துக்களை ஒருமித்து தொழுதார்கள். முதலாவது ரக்காத்திலே சூரத்துல் பக்ராவை ஓதினார்கள். அதே முதலாவது ரக்காத்திலே அதே சூரத்து ஆல இம்ரானை ஓதினார்கள் என்ற ஹதீஸ் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். சூரத்துல் பக்ரா என்றால் 241 வசனங்கள் ஓதுகிற வரை இங்கே நாங்கள் மையத்துக்களைத்தான் எடுக்க வேண்டி வரும். அந்த அளவுக்கு நாங்கள் மாறிவிடுவோம். சஹாபாக்கள் அப்படித்தான் தொழுதிருக்கிறார்கள். ஆனாலும் எமது சமூகத்தில் முடியாத உடல் பலவீனம் இருப்பதால் ஓரளவேனும் எங்களுக்கு அந்த தொழுகையை கடைப்பிடித்து செல்வதற்காக இன்று குர்ஆனிலே 1 பக்கம் அல்லது 2 பக்கத்தை ஓதுகின்ற அளவுக்கு மாற்றி அமைத்து கொண்டு செல்கிறார்கள்.
ஆனால் நாங்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தராவீஹ் தொழுகை என்பது அதிகபட்சம் குர்ஆனை ஓத வேண்டும், அதிகபட்சம் ருக்கு செய்ய வேண்டும், அதிகபட்சம் சுஜூது செய்ய வேண்டும். அதுதான் தராவீஹ் தொழுகை. நாம் தொழுகிற நேரம் எங்களால் முடிந்த அளவு எவ்வளவு நீட்ட வேண்டுமோ அவ்வளவு நீட்டிக்கொள்வோம். ருக்கு சுஜூதிலே அல்லாஹ்விடத்தில் அதிகபட்சம் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ பிரார்த்தனைகள் புரிந்து கொள்வோம். இதை நாங்கள் இந்த தொழுகையை மிக கட்டாயமாக நாங்கள் பாவித்து கொள்ள வேண்டும். இதுதான் தஹஜ்ஜுது தராவீஹ் என்று சொல்லக்கூடிய அல்லது கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய இந்த தொழுகை என்பதை புரிந்து கொள்வோம். இது மிக முக்கியமான தொழுகை. இந்த தொழுகையில் கட்டாயமாக எங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் எப்போதுமே நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், இந்த தொழுகையை கடைப்பிடிக்கணும். இதை இன்றைக்கு மட்டும்தான் தொழணும் வேண்டில்லை. ரமலான் மாதம் வந்தா தராவீஹ்க்கு வார தொழுகிற அதோட விட்டுடுற அப்படி இல்லை. வருடம் பூராக ஒவ்வொரு நாளும் நடுநிசை நேரம் எழும்பி 11 ரக்காத்துக்கள் தொழுதணும். ஆக குறைந்தது என்னால் முடியுமான ஒரு எத்தனையோ அதை தொழுவது. ஆக குறைந்தது ஒரு மனிதன் 3 ரக்காத்தாக தொழுது கொள்ளணும். வித்திரு தொழுதுன்னு சொல்லுவோம். நாம் அது ஒத்தைப்பட தொழுது கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு அருள் புரியணும். கட்டாயமாக நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். இதில் நோன்பை விடுகிற சம்பந்தமாக இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கணும். பிள்ளை பெறக்கூடிய கர்ப்பிணி தாய்மார்களை பொறுத்தளவில் கர்ப்பிணி தாயாக இருக்கிற ஒரு பெண் நோன்பு பிடிக்க வேண்டுமா என்றால் அவருக்கு நிர்பந்தமில்லை. ஆனால் என்னால் பிடிக்க முடியும் என்கின்ற பெண்ணுக்கு தடையும் இல்லை. விரும்பினால் பிடித்து கொள்ளட்டும். ஆனால் பிள்ளைக்கு சில நேரம் நோய் ஏற்படலாம் அல்லது பலவீனம் ஏற்படலாம் என்று நினைக்கின்ற அந்த நேரத்தில் மார்க்கம் சலுகை அளித்திருக்கிறது. அந்த பெண்மணி நிச்சயமாக நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சலுகை தான், அதை விட்டு விடலாம். ஏனென்றால் ஒரு பிள்ளை பெறுகின்ற ஒரு பெண்மணிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஒரு வருடத்திலே பிள்ளை கர்ப்பமாக இருப்பாள், மறு வருடம் பெற்றெடுப்பாள், அதற்கு அடுத்த வருடம் அவள் பால் கொடுக்கிற என்று 3 வருடம் தொடராக போகும். முதலாம் வருடம் பிள்ளை வயிற்றோடு இருப்பாள், 2ஆம் வருடம் பெற்றெடுத்திருப்பாள், 3ஆவது வருடம் பால் கொடுக்க கடமைப்பட்ட வருடம். ஒரு பெண் 2 வருடம் பால் கொடுத்தே ஆக வேண்டும். அது கட்டாய கடமை. ஹவுலைனி காமிலைனி என்று குர்ஆன் சொல்கிறது. இப்போ இல்லை, இப்போ ஷஹ்ரைனி காமிலைனி கூட இல்லை, 2 மாதம் கூட இல்லை, 2 நாளும் இல்லை. ஒன்று பெண்கள் தங்கள் அழகை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொடுக்குறல, இன்னும் சிலாக்களுக்கு கொடுக்கறதுக்கு சக்தி இல்லை, இன்னும் சிலாக்கள் கொடுக்கறத இல்லைன்னு ஸ்டைல் அழுத்துக்கொள்கிற. இப்படி பல போக்குகள் இருக்காங்க. இஸ்லாம் சொல்லுகிறது ஹவுலைனி காமிலைனி, 2 வருஷத்துக்கு அந்த பொம்பளை கொடுத்தலாம். இப்போ இந்த பொம்பளை மீண்டும் நோன்பை நோக்க வேண்டுமா என்றால் நோற்பதற்கான நாம் ஹதீதுகளை பார்க்கல. ஏனென்றால் 2 வருடம் நோன்பு நோட்டத்தை மீண்டும் 2 வருடம் எப்படி பிடிக்கிறது, 2 மாதம் வருது. அதனால் அதுக்கான வாய்ப்பு காணலை. நாம் ரமலான் மாதத்தில் நோன்பு விட்டால் அந்த 1 மாதத்தை மீட்டி பிடிப்பது என்பது அதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சிலரிடத்தில் அதை பிடிக்க தேவையில்லை என்ற கருத்து இருக்கிறது, சிலரிடத்தில் பிடிக்க வேண்டும் என்றும் இருக்கிறது. 2 கருத்திலும் ஒரு பெண்ணுக்கு 1 மாத சுமை என்பது அல்ல, 3 வருடத்தில் 3 மாதங்கள் கழிவதால் 3 மாதத்தை நோன்பு நோற்பது என்பது அதற்கடுத்த வருடத்தில் இருக்கிற மாதத்தை எப்படி நாம் ஈடு செய்யலாம் என்ற ஒரு கேள்வி வருவதால் அதிகமான இமாம்கள் சொல்கிறார்கள் கர்ப்பிணி தாய்க்கு அது விதிவிலக்கு, அதனால் அவர் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் மார்க்கத்தின் தீர்ப்புகள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது எதப்போல் என்றால், இத்தாவோடு இருக்கிற ஒரு பெண் பிள்ளை வயிற்றிலே இருக்குமாக இருந்தால், தன் கணவன் மரணித்த நிலையில் இத்தாவோடு இருக்கிறாள், அந்த நேரத்தில் பிள்ளை பிறந்து விட்டால் இத்தா முடிந்துவிடும். சில நேரம் கணவன் மரணித்து விட்டால் இத்தா இருந்து 2ஆவது நாள் பிள்ளை பிறந்து விட்டது, மீண்டும் இத்தாவை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மார்க்கம் சொல்லவில்லை. அதே போன்று கடுமையான சில சலுகைகளும் பெண்களுக்கு இருக்கிறது. அதே போன்றுதான்
கர்ப்பிணி தாய்க்கு மீண்டும் அந்த நோன்பை நோக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் அதிகமான அறிஞர்களின் கருத்திருக்கிறது. குர்ஆனுடைய வசனத்திலும் அதைத்தான் புரிந்து கொள்கிறார்கள் என்பதை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. உங்களுக்கு இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் கேட்கணுமென்னா நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கலாம். நாம் இன்றைக்கு பார்த்தா நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்கள், சமூக வழக்காற்றில் முறிக்கக்கூடிய காரியங்களை பார்த்தா, தஹஜ்ஜுத் தராவி சம்பந்தமாக பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு கேட்கணுமென்னா கேட்கலாம். இன்றைக்கி 3வது நாள் தானே.